Hi friends, welcome. Hope you all fine. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம்? சரி, நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா கோபம், ஆங்கர். இந்த கோபத்துக்கு எல்லாரும் பொதுவாக கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னாக்க, கோபங்கிறது மற்றவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் கோபம் அப்படின்றாங்க. ஆங்கர் இஸ் ஜஸ்ட் த பனிஷ்மெண்ட் ஃபார் வாட் அதர் டிட் டு யூ. புரியுதுங்களா? இப்போ கோபம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை யார் கோபப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட சத்தம் போடுறோம், சண்டை போடுறோம், கத்துறோம். சில சமயம் பொருள்களை தூக்கி போட்டு உடைப்போம். சில சமயம் இன்னும் கோபம் தலைக்கேறிச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். இல்லை நம்ம பெருசாக பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னாக்க வார்த்தைகளை விடுறது, கோபத்தில் வார்த்தைகளை விடுறது. சரி, இப்போ கோபம் வரவே கூடாதா? கிடையவே கிடையாது. உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் கோபன்றது ஒரு இயற்கையான உணர்வு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விலங்கை நீங்கள் அடிக்க போனாலும் அது பயத்துலேயோ அந்த கோபத்துலேயோ உங்கள் முன்னாடி அது சேரும். எல்லா விலங்குகளுக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது இந்த கோபம். கோபம் வரவே கூடாதுன்னு யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா அது கோபன்றது ஒரு இயற்கையான உணர்வு. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது, நம்மளை தொந்தரவு பண்ணுற ஒரு விஷயம் நடக்கும்போது, நமக்கு வலி கொடுக்குற ஒரு விஷயம் நடக்கும்போது, இல்லை யாராச்சும் தெரியாமல் நம்மளை மரியாதை குறைவாக பண்ணும்போது அந்த கோப உணர்வு நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இங்கே என்ன மெயின் பாயிண்ட் அப்படின்னா, அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதுதான் இங்கே முக்கியம். அதை பற்றி தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ கோவக்காரி, எவ்வளோ கத்துவேன் அப்படின்றது என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது. அதுவும் இப்போ என்னை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னாக்க, அந்த கோபம் உங்களுக்குள்ளே அதிகமாக அதிகமாக சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ளே நம்ம கோபம் அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம உணரும்போது நம்ம உடம்புக்குள்ளே கோர்ட்டிசல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு, அன்ஹெல்தி ஹார்மோன் அது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த கோபமாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்க 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 அந்த கொரிஸ்ட்ரால் லெவலும் நம்ம உடம்புல அதிகமாகிட்டே போகும். அதுதான் நமக்கு டிப்ரெஷன், இன்சோமேனியா, வெயிட் கெயின், பாடி பெயின், நீ பெயின் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது. பட் அதை நம்ம உணர்றது கிடையாது. ஓகேங்களா? கோபம் ஒரு மதிக்கத்தக்க ஒரு உணர்வு தான். ஆனால் அந்த கோபத்தினால நீங்கள் உங்கள் உடம்பை அந்த கோபமாக இருக்கிற அந்த ஸ்டேஜிலேயே இருந்து நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ப்ளஸ் அந்த கோபத்தினால் வார்த்தைகளை வெளியில் விட்டு உங்களை எதிர்த்தால இருக்கக்கூடிய உறவுகளை இழந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இந்த கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயந்தான். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற முறை தான் அந்த கோபத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற முறை, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? கோபம் மதிக்கத்தக்க ஒரு உணர்வுன்னு நான் சொல்லிட்டேன். அதை எப்படி வெளிப்படுத்தணும்? நீங்கள் இது பண்ணுறது எனக்கு பிடிக்கலை, எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு வலியாக இருக்குன்றத நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அந்த பொறுமையை விட நம்ம கோபம் ஜெயிச்சிருது. சரிங்களா? நம்ம கோவப்பட்டால் உடனே ரியாக்ட் பண்ணுவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா, கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்கள். ஒன்று கோபம் குறையும், இல்லை அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் தெளிவாக வெளியில் வரும். இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கோபம் வர நேரத்தில். சரிங்களா? இதில் கோபத்தில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கில்ட் கான்ஷியஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு உணர்வை மறைக்கிறதுக்காக
கோவமாக இருக்கிற மாதிரி மற்றவங்கள்ட்ட காட்டிப்பாங்க. உண்மையிலே நாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். சில நேரம் நம்மளால் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு நடந்திருக்காது, ஆனால் கோவப்படுவாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. அந்த கோபம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு உணர்வை மறைக்கிறதுக்காக அதை கோபமாக வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தது. ஓகேங்களா? கோபன்றது ஒரு மதிக்கத்தக்க உணர்வு. ஆனால் அந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம்தான் உங்களையும் காயப்படுத்தாமல் இருக்கும், மற்றவங்களையும் காயப்படுத்தாமல் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.